ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் எந்த ரூபத்துல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். அவ உள்ளுணர்வு கரெக்டாவும் சொல்லிடும். அதையும் மீறி ஒரு தப்பு நடக்குதுன்னா அது உள்ளுணர்வை மீறி ஆர்வ கோளாறுல பண்றதா இருக்கும். இல்ல எதுவானாலும் பாத்துக்கலான்ற திமிருல பண்றதா இருக்கும். ஆனா இது ரெண்டுலயுமே நீ வரமாட்ட. எப்படி அவனை நம்பி நீ இவ்ளோ தூரம் போனேன்னு எனக்கு புரியல. இதோ உங்க அண்ணன் அவனை அடிச்சிட்டாருன்னு அவன் ஒரு டிராமா போட்டதும் ஏற்கனவே உங்க அண்ணன் மேல இருக்கிற வெறுப்பு உன்னை அறியாம அந்த பொறிக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருச்சு. உனக்கு உன் அண்ணன் மேல இருக்கிற வெறுப்பையும் ஈகோவையும் வச்சுதான் அவன் காய் நகர்த்திருக்கான். அதுக்கு நீ பலியாயிட்ட. ஆத்திரத்துல அறிவை இழக்கிறதுங்கிறது இதுதான். இங்க பாரு அனு, நீ உங்க அண்ணன் மேல காட்டுற இந்த வெறுப்பு நியாயமே இல்லாதது. பாத்தியா, இப்போ உனக்கு கோவம் வருது. இதுதான் தப்பு. நீ உங்க அண்ணனை ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. சின்ன வயசுல உங்க அண்ணன் உன் கண்ணு முன்னாடி உங்க அப்பாவை அடிக்க போனதும் உங்க அப்பா அதனால வீட்டை விட்டு கோச்சிட்டு போனதும் தானே உனக்கு உன் அண்ணன் மேல இருக்கிற கோவம். உன்னை உன் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாருங்கிறத உன்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல, அப்படிதானே? அன்னைக்கு உன் கண்ணால பார்த்தத நீ நம்பினது தப்பில்ல. அந்த வயசுல கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மைன்னு தான் நம்ம நம்புவோம். ஆனா அதுக்கப்புறமும் இத்தனை வருஷமா எவ்வளவோ திட்டி உதாசீனப்படுத்தினாலும் தங்கச்சி தான் உயிரேன்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்தாருல. அவரோட அந்த அன்ப பாசத்தை வளர வளர புரிஞ்சுக்கிறதுக்கு சின்னதா நீ முயற்சியாவது பண்ணியா? உங்க அண்ணன் உங்க அப்பாவை கை ஓங்கினாருன்னு மட்டும்தானே உனக்கு தெரியும். அது தப்புதான். ஆனா அந்த சம்பவம் நடக்கும்போது அவரும் சின்ன பையன் தானே. அந்த வயசுக்கே இருக்கிற வேகத்துல அவரு கண்ணு முன்னாடி உங்க அப்பா உங்க அம்மாவை அடிக்கிறத பார்த்ததும் கோவத்துல கைய ஓங்கிட்டாரு. உனக்கு உங்க அப்பாவோட பாசம் மட்டும்தான் அப்ப தெரிஞ்சிருக்கும். உங்க அம்மா ஏன் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்றதுக்கு அதுக்கு பின்னாடி எத்தனையோ காரணம் இருந்திருக்கலாம்.